வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்பொங்கல் வந்து எப்படி சிம்பிளாக 10 மினிட்ஸில் வந்து டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறது தான். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து நெய் விட்டுக்கணும். நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து வெண்பொங்கலும் நல்லா சுவையாகவும் மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் வந்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வேகட்டும். இதுக்காக வந்து நம்ம அடுத்தது வந்து இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இந்த 3 எடுத்து வச்சுருக்கோம். காரம் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம். இந்த 3 பொருளையும் போட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ வெடிக்குதுன்னு நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ரொம்ப வெடிப்பாக இருக்கும். அதை நல்லா வெடித்து அந்த கொதி அடங்கினதுக்கப்புறம் மிளகு வந்து நாங்கள் வந்து தட்டி எடுத்துக்கிட்டோம், முழு மிளகா போடாமல். அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் அரிசியும் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம். பருப்பை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தண்ணி வந்து மொத்தம் நாங்கள் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அப்போ தான் நல்லா சாப்பாடு வந்து குழஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. இது போட்டதுக்கப்புறம் சும்மா வந்து நல்லா க்ளோஸ் பண்ணாமல் சும்மா மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது கொதி வரட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான். உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு 4 விசில் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முந்திரி வந்து நம்ம வேவிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நெய் விட்டுக்கிறோம். நெய்யில் வந்து இது வேவிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். முந்திரி வந்து நல்லா உடச்சி போட்டு நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் எடுத்து பாருங்கள். இது விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எவ்வளோ வந்து குழஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச முந்திரியை வந்து எடுத்து இதுக்குள்ளே கொட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே கிளறி நம்ம எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.